மகரம். மகரம் சனி பகவான் வீடு மாந்தி. இப்போ மகரம் அப்படிங்கிறது, கும்பம் அப்படிங்கிறது சனி பகவானுடைய வீடு. அப்ப சனியுடைய பையன்தான் மாந்தி அப்படின்னு சொல்றோம். அப்ப தன்னுடைய அப்பாவின் வீட்டுக்குள் மாந்தி இருந்தால், அப்பாவுடைய வீட்டுக்குள்ள மாந்தி இருந்தா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அது 10-11 இடம் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன், புரியுதுங்களா? அப்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த ஹார்ட் ஒர்க் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு உழைப்பாளி அப்படின்னா அவங்களதான் சொல்லணும். இப்போ ஒரு எல்லாரும் 5 மணி நேரம் வேலை செய்யறாங்கன்னா அவர் 7-8 மணி நேரம் வேலை செய்வார். தன்னுடைய உழைப்பால் முன்னேறக்கூடியவர், சோர்ந்து போக மாட்டார்கள். சோம்பேறி கண்டிப்பா மகரத்துல இருக்கிறவங்க சோம்பேறின்னு சொல்லுவாங்க. நம்ம மாந்தி இருந்தால் சோம்பேறித்தனம் கண்டிப்பாக இருக்காது. அரசு வேலை கிடைக்கும். அரசு வேலை கிடைக்கக்கூடிய நிறைய வாய்ப்புகள் உண்டு. அரசாங்க சம்பந்தப்பட்டவர்களுடைய தொடர்பு நிறைய இருக்கும். அரசு வேலை செய்யக்கூடியவர்களுடைய அனுகூலம் கிடைக்கும். இல்ல அவங்க வீட்டுல யாராவது ஒருத்தர் அரசாங்க உத்தியோகத்துல இருப்பாங்க. இது நிச்சயம் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில் தாமதம். வாழ்க்கைய அமைக்கிறது தாமதம். அதான் அது ஒண்ணுதான். ஒரு வாழ்க்கை அமைது தாமதம், ஆனா நிலையான தன்மையா இருக்கும். உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா, நிலையான தன்மை கொடுக்கும். லேட்டானாலும் நான் லேட்டஸ்டா வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிலைத்தன்மை நிச்சயம் உண்டு. ஆனா அதுல ஒரு சின்ன தோஷங்கள் என்ன அப்படின்னா, தொழில உழைப்பு, ஆனா உழைப்புக்கு ஏத்த ஊதியம் சொல்லுவாங்க. நீங்க கடின உழைப்பாளி, ஆனா ஊதியம் கிடைக்கணும் இல்லையா, அந்த ஊதியத்தை கெடுக்கக்கூடியது அது மாந்தி. நன்றாக இருந்தாலும் கொஞ்சம் குறைவான ஒரு அமைப்பு, ஒரு 10% 20% நம்மளுக்கு ஒரு குறைவை கொடுக்கும். அது கூட நம்ம இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் இந்த தோஷ நிவர்த்திக்கு நம்ம சொல்ல வந்திருக்கோம். அப்போ சனி வழிபாடும் ரொம்ப முக்கியம். சனி பகவானுடைய வழிபாடு. அடுத்தது நல்லெண்ணெய் தீபம். சனி பகவான் கோயிலுக்கு நவகிரகத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் இல்ல தனிச்ச சனி பகவான் எங்காவது போயிட்டு எள் தீபம் அப்படின்னா என்ன, நல்லெண்ணெய் தீபம். எள்ளுனா எள்ளை போட்டு நீங்க எல்லாம் முதல்ல அப்படிதான் பண்ணுவாங்க. எள்ளு மூட்டை கட்டி தீபம் போடுவாங்க. அது ஒரு பரிகாரம், அது வேற. தீபம் போடணும்னா நல்லெண்ணெய் தீபம் போடணும். அப்ப இந்த மகரத்தில் சனி பகவானோட இல்ல மகரத்தில் மாந்தி இருந்தால் சூட்சமமான முறையில் உள்ள பரிகாரம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். மகரத்தில் மாந்தி இருந்தால் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிள்ளையார் இருக்கா இல்லையா, அவருக்கு வருஷம் ஒரு முறை இல்ல 3 வருஷத்துக்கு வருஷம் ஒரு முறை அப்படி அதை 3 வருடத்துக்கு சங்கடகட சதுர்த்தி. இப்ப ஏதாவது ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு போங்க, வருஷத்துல ஒரு முறை வரக்கூடிய ஒரு சங்கடகட சதுர்த்தி அன்னைக்கு உள்ள செலவு எல்லாத்தையும் நீங்க தான் ஏத்துக்கணும். அப்படி 3 வருஷம் பண்ணணும். இது ஒரு பரிகாரம், புரியுங்களா? சங்கடகட சதுர்த்தி அப்படிங்கிற இந்த நாள், அந்த 12 மாதத்துல ஏதாவது ஒரு மாதத்தை எடுத்து அந்த செலவை ஃபுல் செலவு, அதுக்கு அர்ச்சனை, அபிஷேகம், மலர் மாலை, அந்த கோயிலுக்கு என்னெல்லாம் பண்றாங்களோ அத்தனை செலவை நீங்க ஏத்துக்கணும். அதை 3 வருஷத்துக்கு நீங்க செய்யணும். இத செஞ்சுட்டு வந்தா இந்த மாந்தி தோஷம் காணாமே போயிடும். என்னால அப்படி செய்ய முடியல அப்படின்னா, ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்தி இருக்கு இல்லைங்களா, மாதம் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியில 6 மாசம் அதுல உங்களால் முடிந்த ஒரு செலவு பண்ணுங்க. உங்களால ஒரு வருஷத்துக்கு தொடர்ந்து 6 மாசம். ஏன்னா தன்னுடைய தந்தை வீட்டுல இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு இந்த ஒரு கொஞ்சம் இது பரிகாரம் அதிகமாக போகுது. எப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு ஒரு சங்கடகர சதுர்த்திக்கு வரக்கூடிய செலவை ஏத்துக்கணும். அது 3 வருஷத்துக்கு. அப்படி இல்லைன்னா தொடர்ந்து 6 மாசத்துல வரக்கூடிய சங்கடகர சதுர்த்திக்கு உங்களால் முயன்ற அளவு நீங்க என்ன பண்றீங்களோ, ஒரு அபிஷேகத்துக்கு நான் பண்றேன், இல்ல பொங்கல் வச்சு கொடுக்குறேன், இல்ல நெய் தீபம் ஏற்றி கொடுக்குறேன், இல்ல நெய் வாங்கி கொடுக்குறேன், அப்படி 6 மாச காலம், அப்படி 3 வருடம் 6 மாதம் காலம் இதை செஞ்சுட்டு வாங்க. நிச்சயம் நீங்க நல்ல ஒரு பலனை அனுபவிக்கலாம். நீங்க இதை செய்யும் போதுதான் உங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு எப்படி உங்க லைஃப்ல இந்த தோஷமே வராது. யாரு என்ன ஜாதகத்துல உனக்கு தோஷம் இருக்கு அதுல இருந்து நீங்க போயிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு அதுல இருந்து எப்படி விடுபட்டிருக்கேன்னா உங்களுடைய செய்கைகள் மூலம் உங்களுக்கு எல்லாம் ஈஸியா நடக்கிறத வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இதை நீங்க கண்டிப்பா செஞ்சுட்டு வாங்க. நிச்சயம் உங்களுக்கு சங்கடகட சதுர்த்தின்னு என்ன, தன்னுடைய சங்கடத்தை போக்கக்கூடிய ஒரு சதுர்த்தி, விநாயகருக்கு உகந்த நாள்.
நம்மளுடைய எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய ஒரு நாள். அப்போ ஏன் அது செலவு ஏத்துக்கணும்னா மத்தவங்களும் அதை அங்க வந்து சேருவாங்க இல்லையா, ப்ரே பண்ண வருவாங்க. அப்ப அவங்க சங்கடத்தையும் தீர்க்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு கிடைக்குது இல்லையா, அது நிச்சயம் ஏதாவது ஒரு விஷயத்த ஏத்திக்கோங்க. ஓகே, அடுத்தது நம்ம போயிடலாமா?